வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 9. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாம் அண்ட் செரி என்டர் இன்டு த பார்ட்னர்ஷிப் ஆன் 1st April 2024 வித்தவுட் பார்ட்னர்ஷிப் டீடு. எந்த டீடுமே கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு பார்ட்னரும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏப்ரல் 24ல். They introduce capital of 5 lakh and 3 lakh respectively. அவங்களோட capital 5 lakh and 3 lakh இருக்கு. On 1st November 2024, Tom gave loan to the firm 2 lakh without an agreement as to interest. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நவம்பரில் வந்து டாம் அப்படிங்கிற பார்ட்னர் வந்து ஃபேமுக்கு 2 lakh ருபீஸ் கொடுக்குறாரு. ஸோ இங்கே அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அவர்கிட்டருந்து நம்ம வாங்கினோன்னா அக்ரிமெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் 6% நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ அப்போ நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 months. ஓகே. ஸோ அப்போ நம்ம 2 lakh இன்ட்டு 5/12 இன்ட்டு 6/100ன்னு போட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே. And Jerry took loan 1 lakh on 1st November 2024 which was also without an agreement. ஸோ செரியும் வந்து லோன் எடுத்திருக்காரு கம்பெனிலேருந்து, பட் அக்ரிமெண்ட் இல்லை. அக்ரிமெண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, லோன் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கக்கூடாது. ஓகே. ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2025 பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வாஸ் 4,30,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து கொடுக்காம 4,30,000 சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இங்கே 2 lakh இன்ட்டு 6/100 இன்ட்டு 5/12 போட்டோம் இல்லையா, 5,000. ஸோ அந்த 5,000 வந்து 4,30,000லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 4,25,000. இந்த 4,25,000 தான் வந்து நம்ம ஈக்குவலாக பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே. த பார்ட்னர் குட் நாட் அக்ரி ஆன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பி அலவுட் ஆர் சார்ஜ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிவிசபிள் ப்ராஃபிட். இப்போ டிவிசபிள் ப்ராஃபிட் அதாவது எந்த எக்ஸ்பென்சஸும் மைனஸ் ஆகாமல் வர ப்ராஃபிட்டை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு விரும்பலை பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ட்ரி போடுறோம். அப்படி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ் அ ஜேர்னல் என்ட்ரி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் ப்ராஃபிட் பிட்வீன் த பார்ட்னர் அண்ட் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் போத் த பார்ட்னர் அண்ட் லோன் அக்கௌண்ட் ஆஃப் டாமோட லோன் அக்கௌண்ட். இப்போ எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு டாம்க்கு கொடுக்குற லோன் தான் எக்ஸ்பென்சஸ் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவரோட லோன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், டாமோட லோன் அக்கௌண்ட்டில் டாம் வந்து பேங்க் மீன்ஸ் உள்ளே கொண்டு வந்த அமௌண்ட் வந்து 2 lakh. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 lakh 5/12 இன்ட்டு 6/100 5,000. ஓகேவா. ஸோ இப்போது வேறு எதுவுமே இவரோட இது கிடையாது இல்லையா. ஸோ அப்போ இந்த வந்து நம்ம கிரெடிட் பண்ணதை பேலன்ஸ் போட்டு டெபிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 5 lakh and 3 lakh அவங்களோட கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நம்ம, 4,25,000. 4,25,000 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் இப்போ பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது இந்த 2 அமௌண்ட்டும் இல்லையா. இந்த 2 அமௌண்ட்டும் பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் போட்டுருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து 2 பார்ட்னருக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்போ 2,12,500 வந்து 2 பேருக்கும் கிரெடிட் ஆகிருக்குன்றது தான் என்ட்ரி. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட்டட் டு டாம் கேபிட்டல் டு செரி கேபிட்டல். ஓகே. ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் சம். அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். அமன் அண்ட் போமன் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் ஈக்குவலி. Business is being carried from the property owned by Aman on a year in rent rupee 24,000. Aman is to get salary of 1,20,000 per annum and Bowman is to get commission at 5% of net sales, which during the year was 30 lakh. Profit for the year ending 31st March 2025 before providing the rent was 5 lakh. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, ஆனால் ரெண்ட் மைனஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், இயர்லி 24,000. அப்போ ப்ராஃபிட்லேருந்து ரெண்ட்டை என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு தான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா. அப்போது ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ப்ராஃபிட்லேருந்து ரெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ப்ராஃபிட்டை இங்கே போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ அம்மனோட கேபிட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000 பெர் ஆனம் சொல்லியிருக்காங்க, அப்படியே போட்டாச்சு. இப்போது போமனோட கேபிட்டல் சொல்லியிருக்காங்க இல்லையா. இவரோட கமிஷன் வந்து என்னென்னா 5% நெட் சேல்ஸில். அப்போ 30 lakh அவங்களே கொடுத்துட்டாங்க சேல்ஸ் அமௌண்ட். இந்த 30 lakhல 5% அவருக்கு கமிஷன்.
ஓகேவா? இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸையும் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்த சம் பாருங்கள். Azim and Nihar started business on 1st April 2024 with a capital of 3 lakh and 2 lakh. According to the partnership deed, Nihar is to get salary of 5,000 per month. Azim is to get 10% commission on profit after allowing salary to Nihar, and interest is to be allowed on capital at 6% per annum. Profit sharing ratio between two partners are 3:2. Okay. ஸோ இப்போ நிகாருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 மந்த்து 5,000 வந்து சாலரி கொடுக்கணும் பெர் மந்த். அப்போ 5,000 × 12. அடுத்து இவரோட அசீமோட கமிஷன் பார்த்தீங்கன்னா சாலரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்லேருந்து கமிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அலவுடு கேபிட்டல் வந்து 6% கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் நிகார். அண்ட் ரேட் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 3:2ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசீம் கேவ் லோன். அசீம் என்ன பண்ணியிருக்காரு, கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்காரு, 1 lakh கொடுத்துருக்காரு. ஓகே. இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிகார் வாஸ் கிவிங் லோன். ஸோ நிகார் வாஸ் கிவன் லோன் ஆஃப் 2 lakh. இப்போ நிகாருக்கு வந்து நம்ம லோன் கொடுத்துருக்கோம், 2 lakh கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் which was interest was charged 8%. அப்போ அவர்கிட்டருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், 8% சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் வாஸ் டு அலவுட் கமிஷன் 3,000. ப்ராஃபிட் ஃபார் த ஃபர்ம் பிஃபோர் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மேனேஜர் கமிஷன். இந்த மேனேஜர் கமிஷன் கொடுக்காம அதோட ப்ராஃபிட் 2,50,000 சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போது ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க உங்களை. நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் 2,50,000லேருந்து இந்த 3 lakh கமிஷனை வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அமௌண்ட். ஓகே. அடுத்து என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ நிகரோட சேலரி போட்டிருக்காங்க 5,000 × 12 60,000. அசீமோட கமிஷன் வந்து இங்கே 4,24,000 தானே வந்தது ப்ராஃபிட். 2,47,000 மைனஸ் 60,000 ஈக்குவல் டு திஸ் அமௌண்ட் இன்டூ 10% அவருக்கு. ஓகேவா? அடுத்து இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ் தானே, இது ரெண்டுமே நம்ம க்ளோஸ் பண்ணணும்ல. க்ளோஸ் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் வந்து இது கம்பெனிக்கு லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டு நிகர் சேலரி அண்ட் அசிம் கமிஷன்ஸ். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து என்ன பண்ணுவோம், 6% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அமௌண்ட்லேருந்து கேபிட்டல்லேருந்து 6% கொடுக்க போகிறீங்க. அப்புறம் இதோட க்ளோசிங் என்ட்ரி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். காசு வெளியே போயிருக்கு, லாஸ். அடுத்து வந்து லாஸ்ட் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போடணுன்னா லெஜர் அக்கௌண்ட் போடணும். பாருங்கள், ப்ராஃபிட் வந்து 2,50,000லேருந்து மேனேஜர் கமிஷன் மைனஸ் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர் அதையும் என்ன பண்ணுறோம், நம்ம மைனஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பார்ட்னர், ஸோ அதையும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லோன் கொடுத்துருக்கோம், அதுக்கு காசு வந்திருக்கு, நம்ம காசு கொடுக்குறோம், அதாவது ஃபேம் வந்து காசு கொடுக்குது வெளியே, அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் இங்கே டேலி ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ அப்போ இந்த அமௌண்ட் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், 4,27,000 சாரி 2,47,000 வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம் க்ரெடிட்டில். ஸோ இங்கே வந்து சேலரி 60,000, கமிஷன் 18,700, இதெல்லாம் முன்னாடி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னது, 1,38,300. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் 3:2ன்ற ரேஷியோவில். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம போடணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்லேருந்து பார்ட்னருக்கு க்ரெடிட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட். ஓகே. ஸோ இந்த 3 சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll give the answer for that. Okay, see you tomorrow. Bye.